number of bits set in an integer. Okay, this is தெரியும். Write a function to reverse bits in a character. So இது நம்ம எழுதுவோம். நம்ம character இருக்கிற bits reverse பண்ணனும். So we will go to the online C compiler. So reverse பண்ணி திருப்பி character தான் return பண்ணனும். Reverse of character C. Okay. So இப்ப bits reverse பண்ணனும். ஒரு characterல பாத்தீங்கன்னா 8 bit இருக்கும். characterோட memory வந்து பாத்தீங்கன்னா 1 byte which will be 8 bits. So நான் bits reverse பண்றதுக்கு let me take anything. இப்ப bits reverse பண்ணனும். reverse பண்ணா என்ன வரும்? இங்க இருந்து வருமா? 0 0 1 1 0 1 0 1 இதான் இத ரிவர்ஸ் பண்ணா. சோ இத ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன லாஜிக்னா முதல்ல இந்த 4 பிட்ஸையும் இந்த 4 பிட்ஸையும் ஸ்வாப் பண்ணனும். ஸ்வாப் பண்ணா என்ன ஆயிடும்? கரெக்ட். இப்ப 4 பிட்ஸ் ஸ்வாப் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 2 பிட்ஸை ஸ்வாப் பண்ணனும். அப்ப இந்த 2 பிட்ஸ் இங்கே வரும், இந்த 2 பிட்ஸ் இங்கே போகும், இந்த 2 பிட்ஸ் இங்கே வரும், இந்த 2 பிட்ஸ் இங்கே போகும். அப்புறம் 4 பிட்ஸ் ஸ்வாப் பண்ணோம். 2 பிட்ஸா ஸ்வாப் பண்ணோம். 4 பிட்ஸ், 2 பிட்ஸ், அப்புறம் 1 பிட். 1 பிட்டா ஸ்வாப் பண்ணா இது அப்படியே தான் வரும். இங்க வந்து 0 1 0 1 வந்துருச்சா ரிவர்ஸ் பிட்ஸ். So this is a logic for anything you can do. Okay. So இப்ப ரிவர்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணனும்? Okay. So first இப்ப எப்படி பண்ணனும்னு பாப்போம். First what I have to do is இந்த C 4 பிட்ஸா ஸ்வாப் பண்றதுக்கு. Okay. C right shift 4 times. So இந்த 4 bits rightல போய்டும். அப்புறம் RC left shift 4 times. இந்த 4 bits left shift பண்ணோம் அப்படின்னா இந்த 4 bits இந்த leftல வந்துரும். இது ரெண்டுத்தையும் OR பண்ண அப்படின்னா இந்த 4 bits swap ஆயிடும். So இது OR பண்ற லாஜிக். கரெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் இத நம்ம என்ன பண்ணலாம்னா இதையே நம்ம என்ன பண்ணலாம்? ஹோம்ல போட்டு இதையே கேரக்டர் C ல ஸ்டோர் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? 4 பிட்டா ஸ்வாப் பண்ணி அதையே திருப்பி கேரக்டர் C ல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப 2 பிட்டா ஸ்வாப் பண்ணனும். 2 பிட்டா ஸ்வாப் பண்றதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பிட் இந்த 2 பிட் எடுக்கணும். எடுத்து அத வெளியே எடுத்து அத ரைட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணனும். ஓகே. இப்ப இந்த 2 பிட் இந்த 2 பிட் மட்டும் தான் வேணும். அப்ப எது கூட அண்ட் பண்ணா எனக்கு இந்த 2 பிட் இந்த 2 பிட் கிடைக்கும்? 1100. ஓகே. இது கூட அண்ட் பண்ணா எனக்கு இந்த 2 பிட்டும் கிடைக்கும். கரெக்ட்டா? 1100 1100. ஓகேவா? இதுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 8412 12 C. இதுக்கு ஹெக்ஸாடெசிமல் C, இதுக்கு ஹெக்ஸாடெசிமல் C. ஓகே. சோ இத எடுத்து இந்த 2 பிட் எடுத்து இத ரைட் ஷிஃப்ட் 2 பண்ணிட்டேன்னா இந்த 2 பிட் இங்க போய்டும். இந்த 2 பிட் இங்க போய்டும். அடுத்து எனக்கு இந்த 2 பிட் வேணும். அதுக்கு 0011 0011 அது கூட அண்ட் பண்ணா இந்த 2 பிட் கிடைக்கும். இத லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுவேன். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஓகே இது ரெண்டுத்தையும் ஆர் பண்ணனும், மொத்தமா ஆர் பண்ணனும். ஓகே. So what I will do is again C is equal to C and 0x CC. CC அப்படின்னா இது ஒரு C இது ஒரு C. அப்ப எனக்கு இந்த 2 பிட் வருதா? கரெக்ட். சோ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் பண்றேன் 2 டைம்ஸ். கரெக்ட். அப்ப என்ன ஆகும்? இந்த 2 பிட் இந்த 2 பிட் ரைட்ல மூவ் ஆயிடும். ஓகே. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா end. சோ ஆர் பண்ணும்போது இன்னொன்னு என்ன பண்ணா C and 0x இது என்னது இந்த வேல்யூ எனக்கு இந்த 2 பிட்டும் இந்த 2 பிட் வேணும் which is 0011 which is 3. அப்ப 33 33 ஓட பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த 2 பிட் கிடைக்கும். மத்த பிட்லாம் 0 ஆயிடும். இத நான் என்ன பண்றேன்? I am left shifting 2 times. ஓகே. கரெக்ட். சோ இதுக்கு ஒரு பிராக்கெட் கூட போட்டுடலாமா? கரெக்ட். இதுக்கு கரெக்ட். ஆர் பண்ணும்போது ஒரு பிராக்கெட் போட்டுடலாம். கரெக்ட். இப்போ என்ன பண்ணிட்டேன்? அடுத்தது 2 பிட்ஸா ஸ்வாப் பண்ணிட்டேன். இந்த 2 பிட்ஸ் இங்க போயிடுச்சு, இந்த 2 பிட்ஸ் இங்க வந்துருச்சு. ரைட். ரைட். அடுத்தது நான் என்ன பண்ணனும்? 11 பிட்டா ஸ்வாப் பண்ணனும். சோ 11 பிட்டா ஸ்வாப் பண்றது வந்து
நம்ம இது அப்படியே எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் சி. ஓகே. இப்போ 1 1 பிட்டா ஸ்வாப் பண்றது நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த பிட்டு, இந்த பிட்டு, இந்த பிட்டு இந்த ஒரு பிட்டா எடுக்கணும். கரெக்ட். இப்ப இந்த பிட் மட்டும் தான் வேணும் எனக்கு. இந்த பிட் 2 பிட் தேவையில்ல. அப்ப என்ன வரும்? 1 0 1 0. அப்புறம் இதுக்கும் 1 0 1 0. அப்ப எனக்கு இந்த பிட், இந்த பிட், இந்த பிட், இந்த பிட் கிடைக்கும். அத எடுத்து ரைட்ல 1 மட்டும் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். அடுத்தது என்ன அப்டின்னா, எனக்கு இந்த பிட் ஆர்டினரி பிட் வேணும். இந்த பிட் வேணும். சோ which will be 0 1 0 1. கரெக்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, this is actually 10 which is A. இது வந்து actually 5. Okay, so what I will do is I will do with AA. இது 1 டைம் பண்ணனும். This will be 5 5. இதுவும் 1 டைம் பண்ணனும். And return the character. Correct. இப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும்? நம்ம பாஸ் பண்ணா தெரிஞ்சிருமே. பிரிண்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆஃப் ஒரு கேரக்டரை பாஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு இதோட வேல்யூ என்னது ஆக்சுவலா? இதை பாஸ் பண்ணுவோம். இதோட வேல்யூ என்ன? திஸ் இஸ் ஏவா? 0x. இது 10ஆ? இது என்னது? 12ஆ? சி. ஏசின்னு பாஸ் பண்ணா நமக்கு என்ன வரணும்? நம்ம வர வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல்ல பிரிண்ட் பண்ணணும். அதனால சில இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். %s கொடுத்தா ஹெக்ஸாடெசிமல்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, %d சி கொடுத்தா கேரக்டரா பிரிண்ட் ஆகும். இது என்ன வேல்யூ இது? 3 5. சோ ரிவர்ஸ் ஏசியை ரிவர்ஸ் பண்ணா 3 5 ன்னு வரணும். Okay, so output is 35. Proper reverse ஆயிடுச்சு. I'm using unsigned character here. Okay. Okay. So next problem வந்து பாத்தீங்கன்னா, we have to flip the bits. அதாவது count the number of bits to flip to convert A to B. A வந்து B கன்வெர்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் நம்ம மாத்தணும் அப்படின்னு இருக்கு. சோ அது நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஃபிளிப் பண்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ இருக்கு. ஓகே, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். இப்ப எத்தனை பிட்ஸ் இதுல மாத்தணும்? இதுவா மாத்துறதுக்கு அப்படின்னா இது A இது B. எந்த பிட் மாறி இருக்கோ அந்த பிட்ஸை தான் நம்ம மாத்தணும். கரெக்டா? அப்ப இந்த பிட் மாறி இருக்கா? அப்ப இந்த பிட்டை மாத்தணும். அப்புறம் இந்த பிட்டை மாத்தணும். இதை மாத்த தேவையில்ல. அப்ப எத்தனை பிட்டை மாத்தணும்? 2 பிட்டை மாத்தணும். ஓகே, சோ எத்தனை பிட்ஸ் மாறி இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸ்ஆர் பண்ணா தெரிஞ்சிடும். எக்ஸ்ஆர் பண்ணா பாருங்க, மாறி இருந்தா டிஃபரெண்டா இருந்தா தானே 1, சேமா தான் 0ல எக்ஸ்ஆர் பண்ணிட்டு வர வேல்யூ கவுண்ட் பண்ணணும். எத்தனை பிட்ஸ் செட் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணா நம்ம நம்பர் ஆஃப் பிட்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, சோ அப்ப இந்த ப்ரோக்ராம் என்னது? we have to count the number of bits. so int flip count அப்படின்னு வெச்சுப்போம். ஓகே, flip count இதுல a-வை b-ஆ மாத்துறதுக்கு. ரைட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? XOR எடுத்துப்போம். அப்புறம் இந்த XORல எத்தனை பிட்ஸ் கவுண்ட் ஆயிருக்கு நம்ம தெரிஞ்சிட்டே இருக்கணும். சோ அதுக்கு என்னது? நான் முன்னாடியே பார்த்திருக்கோம். we need to have a count which will be 0. நம்ம எப்போதுமே ஒரு நம்பரை ப்ரீவியஸ் நம்பரோட அண்டு பண்ணும்போது ஒரு பிட் குறையும். சோ while XOR not equal to 0, அது 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? XOR and equal to XOR நான் இப்படியே போட்டுக்கலாம். XOR and XOR -1. ப்ரீவியஸ் நம்பரோட அண்டு பண்ணும்போது ஒரு பிட் குறையும். ஸோ ஒரு லூப்ல நான் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு பிட்டா குறைஞ்சிட்டே இருக்கும் ஒரு லூப்ல. அண்ட் அந்த லூப்ல கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். எப்போ 0 வருதோ எல்லா பிட்ஸும் கவுண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகே, ஃபைனலா ரிட்டர்ன் கவுண்ட், அவ்வளவுதான். ரைட். ஸோ if I call this flip count for 5,6 5,6 தானே இது? அப்ப எத்தனை பிட்ஸ் வரணும்? 2 பிட்ஸ்னு வரணும்.
ஓ! ஃபிளிப்பு. இத மறந்துடுறோம் பார். வி ஹேவ் டூ கிவ் ஃபார்மேட் ஸ்ட்ரிங். இது வந்து இன்டிஜர்னா பெர்சன்டேஜ் டி. ஆ 2 பிட்ஸ்.